நான் வேண்டுமென்றே என் வாழ்க்கையில் அணியவே நினைக்காத உடைகளை அணிந்தேன். இதற்கு பின்னால் ஒரு நோக்கம் மறைந்திருந்தது. என் வேலைக்காரன் எனக்கு எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறான் என்று நான் சோதித்து பார்க்க விரும்பினேன். ஒரு நாள் மாலை என் வேலைக்காரன் அனைத்து எல்லைகளையும் கடந்து விட்டான். அதற்கு பிறகு நடந்தவை எனக்கு நம்ப முடியாதவையாக இருந்தன. என் பெயர் நிதன்யா. நான் மிகவும் அழகானவள். என்னை பார்ப்பவர்கள் பைத்தியமாகி விடுவார்கள். என் அழகு பற்றி குடும்பம் முழுவதும் பேசுவார்கள். என்னை பார்க்கும் எந்த ஆணும் கண்ணிமைக்க மறந்து விடுவார்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தின் விஷயத்தில் நான் மிகவும் துரதிர்ஷ்டசாலி. என்னிடம் பணத்திற்கோ அல்லது என் அழகிற்கோ குறைவில்லை. எனக்கு 15 வயதாக இருந்தபோது என்னை பார்த்தவர்கள் கண்களை கீழே இறக்க மறந்து விடுவார்கள். நான் வீட்டை விட்டு வெளியேறினால் எல்லா ஆண்களின் பார்வையும் என் மீதுதான் இருக்கும். என் அழகும் கவர்ச்சியும் அப்படித்தான் இருந்தது. என் பெற்றோரும் விரைவாக என் திருமணத்தை நடத்தி தங்கள் கடமையை முடிக்க விரும்பினர். உண்மையில் நான் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவள். அங்கு உறவுகள் சுதந்திரமாக வாழ விரும்பினர். என் பெற்றோரும் என் திருமணத்திற்கு பிறகு அத்தகைய சுதந்திரமான வாழ்க்கையை விரும்பினர். என் பெற்றோர் தங்கள் தொழில் நண்பரின் மகனுடன் என் உறவை உறுதி செய்தனர். எனக்கு 20 வயதில் திருமணம் நடந்தது. நான் என் கணவரின் பெரிய மாளிகையில் குடியேறினேன். என் கணவரும் மிகவும் அழகானவர். நாங்கள் இருவரும் ஒன்றாக நின்றால் மக்களின் பார்வை எங்கள் மீது நிலைத்துவிடும். அனைவரும் எங்கள் ஜோடியை புகழ்ந்து திருஷ்டி போடுவார்கள். இதை கேட்டு நான் மகிழ்ச்சியில் பைத்தியமாகி விடுவேன். கடவுள் என் பங்கில் எல்லா மகிழ்ச்சியையும் கொடுத்து விட்டார் என்று நினைத்தேன். என் பெற்றோர் வீட்டில் நான் தனிமையில் இருந்தேன். ஆனால் இப்போது ராகுலின் அன்பு என்னை நிறைவு செய்தது. ஆனால் நான் மறந்துவிட்டேன் சோதனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று. எனக்கும் ராகுலுக்கும் திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆக போகிறது. ஆனால் கடவுள் எங்களுக்கு குழந்தை செல்வத்தை அருளவில்லை. என் மாமனார் மாமியார் எப்பொழுதும் குழந்தைக்காக ஏங்குவார்கள். என் மாமியாரின் நடத்தையில் ஓரளவிற்கு மாற்றம் வந்திருந்தது. 4 ஆண்டுகளில் அவர்களின் அன்பு முன்பு போல் இல்லை. நான் எப்போது அவர்களுக்கு சுப செய்தி சொல்வேன், அவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்கள் என்ற ஆசை அவர்களுக்கு எப்போதுமே இருந்தது. ஆனால் இது என் கையில் இல்லை. குழந்தை என்பது இயற்கையின் அருளால் வருவது. எல்லா சிகிச்சைகள் செய்தும் எங்கள் மடியில் எந்த மகிழ்ச்சியும் வராததால் என் மாமியார் ராகுலுக்கு 2வது திருமணம் செய்து கொள்ள சொன்னார்கள். ராகுல் என்னை உண்மையிலேயே நேசித்தார். அதனால் முதலில் அவர் தன் தாயிடம் மறுத்துவிட்டார். ஆனால் தினசரி நடக்கும் சண்டைகளாலும் ஒரே வீட்டில் ஏற்படும் பதட்டங்களாலும் என் மாமியார் மிகவும் அழுத்தம் கொடுத்தார். ராகுல் என் மீது வைத்திருந்த அன்புக்காக நான் அவரை 2வது திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன். ஒருவேளை இப்போது வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதி கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த எண்ணம் சில நாட்களுக்கு மட்டுமே இருந்தது. ஒரு நாள் ராகுல் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பிரேக் ஃபெயில் ஆனதால் அவர் கார் விபத்தில் சிக்கி அங்கேயே இறந்து விட்டார். இவ்வளவு பெரிய பங்களாவில் நான் தனியாக எப்படி வாழ்வேன் என்று நினைத்து சில நாட்கள் கழித்தேன். பிறகு என் பெற்றோர் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் ஒரு முறை வீட்டை விட்டு போன மகள் பூர்வீகத்திற்கு பரதேசி ஆகி விடுவாள் என்று சொல்வார்கள். அது முற்றிலும் உண்மை. சில மாதங்களிலேயே என் அண்ணிமார்கள் என்னை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு நான் ஒரு சுமை தவிர வேறொன்றும் இல்லை. அவர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள விசித்திரமான ஆண்களின் திருமண உறவை எனக்காக கொண்டு வந்தனர். நான் ராகுலின் மரணத்தின் துக்கத்திலிருந்தே வெளியே வரவில்லை. 2வது திருமணத்தை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? நான் சில நாட்களுக்கு மேல் யாராலும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். என் மாமியாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத போதும் இது நடந்தது. அவர்களின் நடத்தையை பார்த்து ராகுலின் பங்களாவிற்கே திரும்புவது என்று முடிவு செய்தேன். என் முகத்திற்கு முன்னால் நன்றாக பேசிவிட்டு என் முதுகிற்கு பின்னால் என்னை தங்கள் வாழ்க்கையில் இருந்து வெளியேற்ற விரும்பும் இந்த நபர்களுடன் வாழ்வதை விட தனிமையாக வாழ்வது நல்லது. நான் என் தாயின் வீட்டிலிருந்து மீண்டும் என் பங்களாவிற்கு வந்தேன். ராகுலின் தொழிலை என் அப்பா கவனித்துக் கொண்டிருந்தார். செலவுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகை என் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது.
நான் சிறு வயதிலிருந்தே ஆடம்பரமாக வளர்ந்தவள். அதனால் வேலை செய்யும் பழக்கம் எனக்கு இல்லை. எப்போதும் வேலைக்காரர்கள் என் பின்னால் இருப்பார்கள். ஆனால் இவ்வளவு நாட்கள் பங்களா பூட்டப்பட்டிருந்ததால் எல்லா வேலைக்காரர்களும் சென்று விட்டார்கள். என் பழைய வேலைக்காரி மட்டும் என்னுடன் வந்திருந்தாள். ஆனால் அவள் மிகவும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டாள். அவள் விடுமுறை கேட்டபோது நான் கவலைப்பட்டேன். ஏனென்றால் அவள் இல்லாமல் என்னால் சமாளிக்க முடியாது. அவள், மேடம், நான் என் கிராமத்திற்கு போனால் அங்கிருந்து என் சகோதரனை அனுப்பி வைக்கிறேன். அவன் உங்கள் எல்லா வேலைகளையும் செய்வான், உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வான் என்று சொன்னாள். நான் அவளிடம், முதலில் உன் சகோதரனை வரவழைத்து பிறகு கிராமத்திற்கு போ, அதனால் அவனுக்கு வேலையை கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொன்னேன். அவளது சகோதரன் 18 வயதுடைய அழகான இளம் பையன். அவனை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அவனை 13-14 வயது சிறுவன் என்று நினைத்தேன். ஆனால் இவனோ நல்ல வளர்ந்த இளைஞனாக இருந்தான். என் வேலைக்காரி அவனுக்கு வீட்டின் எல்லா வேலைகளையும் கற்றுக் கொடுத்தாள். அந்த பையன் மிகவும் அமைதியாகவும் கைகள் வேகமாக செயல்படக்கூடியவனாகவும் இருந்தான். 2 நாட்களில் அவனது சகோதரி அவனுக்கு எல்லா வேலைகளையும் கற்றுக் கொடுத்து விட்டு சில மாதங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு சென்றாள். உண்மையில் அவளுக்கு உடல்நிலை சரியில்லைதான். ஆனால் இப்போது அவளது குடும்பத்தினர் அவளுக்கு திருமணத்தையும் உறுதி செய்திருந்தார்கள். அவள் இனி மீண்டும் திரும்பி வர வாய்ப்பில்லை. என் வேலைக்காரி சென்று விட்டாள். அவளது சகோதரன் வேலைக்காரர்கள் அறையிலேயே தங்கினான். அதிகம் ஆட்கள் இல்லை என்பதால் நான் அதிக வேலைக்காரர்களை பற்றி கவலைப்படவில்லை. நான் தினமும் காலை 10 மணிக்கு சிற்றுண்டி சாப்பிடுவேன். நான் அவனை என் அறைக்குள் அழைத்தேன். நான் இன்னும் நைட்டி உடையில் தான் படுத்திருந்தேன். அவனை கண்டதும் எழுந்து உட்கார்ந்தேன். அவன் என் சிற்றுண்டியை பக்க மேஜையில் வைத்துவிட்டு தலையை குனிந்து நின்றான். அவன் என் அடுத்த உத்தரவுக்காக காத்திருப்பது போல் இருந்தது. நான் அமைதியாக அவனை பார்த்தேன். அவனுக்கு 18 வயதுதான். ஆனால் கிராமத்தின் சூழ்நிலைகள் அவனை வயதை விட அதிக முதிர்ச்சியடைய செய்திருந்தன. அவன் ஒரு வளர்ந்த பெரிய மனிதன் போல் தெரிந்தான். ஏன் என்று தெரியவில்லை. திடீரென்று அவனது இருப்பு எனக்கு பதற்றத்தை அளித்தது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய பங்களாவில் அவன் என்னுடன் தனியாக இருந்தான். சுற்றியுள்ள தூரத்திலும் யாரும் இல்லை. இதை பற்றி யோசித்தது எனக்கு பயத்தை அளித்தது. நானும் ஒரு இளம் விதவை. என் அழகுக்காக பல ஆண்கள் உயிர் கொடுத்தார்கள். ஒருவேளை ராஜின் எண்ணம் மாறிவிடுமோ? நான் யோசிக்காமல் ஒரு இளைஞனை வேலைக்கு வைத்துக் கொண்டேன். நான் இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நானே ஒரு இளம் விதவை. இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறேன். நான் ராஜுக்கு நாள் முழுவதும் செய்ய வேண்டிய நிறைய வேலைகளை சொன்னேன். அவன் உடனே வேலையில் இறங்கிவிட்டான். ஆனால் என் மனதிலும் மூளையிலும் இந்த சந்தேகம் ஓடிக்கொண்டிருந்தது. நான் சீக்கிரம் ஒரு நம்பகமான வேலைக்காரியை ஏற்பாடு செய்துவிட்டு ராஜை வேலையில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று நினைத்தேன். நான் என் வீட்டிற்கு வந்து பல நாட்கள் ஆகியிருந்தன. ஆனால் என் வீட்டிலிருந்து யாரும் என்னை பார்க்க வரவில்லை. என் பெற்றோர்கள் தங்கள் பேர பிள்ளைகளுடன் மிகவும் பிஸியாக இருந்தார்கள். அதனால் என் தனிமை அவர்களுக்கு உணரக்கூட இல்லை. மாமியார் வீட்டுக்காரர்கள் ஏற்கனவே என்னை விரும்பவில்லை. அவர்களுக்கு நான் இருப்பது இல்லாதது சமம்தான். ஒரு புதிய வேலைக்காரிக்கு யாரிடம் கேட்பது என்று எனக்கு புரியவில்லை. அப்போதுதான் தற்செயலாக என் பள்ளி தோழி ஒருத்தி என்னை பார்க்க வந்தாள். இப்போதுதான் விடுமுறையில் திரும்பி வந்திருந்தாள். அதனால் நான் விதவையான செய்தி அவளுக்கு தெரிந்தது. நான் அவளை கட்டிப்பிடித்து மிகவும் அழுதேன். என் அழிவின் கதையை கேட்டு அவளும் மிகவும் வருத்தப்பட்டாள். நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு நான் அவளிடம் என் வீட்டு வேலைகளுக்காக ஒரு நம்பகமான வேலைக்காரியை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். ராஜை பார்த்துவிட்டு அவள், இந்த பையன் நன்றாக வேலை செய்கிறானே, நல்ல பையனாக தெரிகிறானே, பிறகு ஏன் புதிய வேலைக்காரியை தேடுகிறாய் என்று கேட்டாள். நான் என் மனதில் வந்த சந்தேகங்களை பற்றி அவளிடம் சொன்னேன். அதற்கு அவள், நிதன்யா, நீ என்ன முட்டாள்தனமான விஷயங்களை பேசுகிறாய்? அவன் சகோதரி பல ஆண்டுகளாக உனக்கு விசுவாசமாக இருந்த வேலைக்காரி
என்று நீயே சொல்கிறாய். இவனும் மிகவும் சாதுவானவனாக தெரிகிறான். பிறகு ஏன் நீயே கவலைப்படுகிறாய்? என் கருத்துப்படி வேலைக்காரிகள் எதுவும் வேலைக்கு ஆக மாட்டார்கள். அவர்கள் அடிக்கடி விடுமுறை எடுப்பார்கள். மற்றொன்று, ஒரு வீட்டின் செய்தியை இன்னொரு வீட்டிற்கு பரப்புவார்கள். நீயும் தனியாகத்தான் இருக்கிறாய். கடவுள் விரும்பாததை அந்த வேலைக்காரி உனக்கு கொண்டு சேர்க்க கூடாது என்று சொன்னாள். என் தோழியின் பேச்சை கேட்டு நான் இன்னும் அதிக கவலைப்பட்டேன். பழைய வேலைக்காரியை நான் மிகவும் நம்பினேன். ஆனால் முற்றிலும் புதிய வேலைக்காரியை எப்படி நம்புவது? போகும்போது அவள், அப்படியானால் ராஜை சோதித்து பார், பால் எது தண்ணீர் எது என்று தெரிந்துவிடும் என்று சொன்னாள். அதன் பிறகு எனக்கு சிறிது புரிந்தது. அவளது ஆலோசனை எனக்கு சரியாக தோன்றியது. நான் ஒருமுறை ராஜை சோதித்து பார்ப்பேன் என்று நினைத்தேன். அவன் சோதனையில் வெற்றி பெற்றால் அவனை எப்போதும் என்னுடனே வைத்திருப்பேன். ஏனென்றால் அந்த பங்களாவை விட்டு வெளியேற எனக்கு விருப்பமில்லை. மேலும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவும் எனக்கு விருப்பமில்லை. இயற்கை என் அதிர்ஷ்டத்தில் குழந்தை வாக்கியத்தை கொடுக்கவில்லை என்பதை நானும் நம்பினேன். பிறகு இரண்டாவது திருமணம் செய்து எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அதனால் நான் தனியாக வாழ முடிவு செய்தேன். என் இந்த முடிவின் காரணமாக என் பெற்றோரும் என்னை விட்டு விலகி விட்டார்கள். அவர்கள் இருவரும் சீக்கிரம் என் இரண்டாவது திருமணத்திற்காக அழுத்தம் கொடுத்து வந்தனர். ஆனால் நான் என் வாழ்க்கையில் வேறு எந்த ஆணுக்கும் இடமில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் தனியாக இருக்க முடிவு செய்தேன். ராஜை சோதிக்கவும் முடிவு செய்தேன். நான் பணம் மற்றும் மரியாதை ஆகிய இரண்டு விஷயங்களிலும் அவனை சோதிக்க விரும்பினேன். அதனால்தான் மாலையில் வேண்டுமென்றே நிறைய பணம் நிரப்பப்பட்ட ஒரு பையை சமையலறையில் விட்டுவிட்டு நானே வீட்டை விட்டு வெளியேறினேன். அந்த பையை அவன் என்ன செய்வான் என்று பார்க்க விரும்பினேன். நான் 2 மணி நேரம் சந்தையில் சுற்றி கொண்டிருந்தேன். வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக் கொண்டேன். நான் வீட்டிற்கு திரும்பிய போது அந்த பை அங்கு இல்லை. ராஜும் வீட்டில் எங்கும் காணப்படவில்லை. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு என் அறைக்கு வந்தபோது அந்த பை என் அறையில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டேன். நான் அதை விரைவாக திறந்து பார்த்தேன். உள்ளே எல்லா பணமும் அப்படியே இருந்தது. ஒரு கணம் ராஜ் பணத்தின் மீது ஆசை கொள்ளவில்லை என்று நிம்மதி அடைந்தேன். ஆனால் அடுத்த கணம், ஒருவேளை அவனுக்கு அதனுள் பணம் இருக்கிறது என்று தெரியவில்லையோ என்று நினைத்தேன். அதனால் நான் இன்னொரு விதத்தில் அவனை சோதிக்க நினைத்தேன். இரவு வருவதற்கு முன் ராஜ் எல்லா வீட்டையும் சரிபார்த்து விட்டு தன் அறைக்கு தூங்கச் செல்வான். நான் வேண்டுமென்றே சில பணத்தை அவன் அறைக்கு செல்லும் வழியில் கீழே போட்டு விட்டேன். இந்த பணம் ராஜின் கண்களில் கட்டாயம் படும் என்று நான் நம்பினேன். நான் என் அறைக்குள் வந்து நிம்மதியாக படுத்துக் கொண்டேன். எனக்கு காலைக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த சோதனையில் அவன் எப்படி தேர்ச்சி பெறுவான் என்று பார்க்க விரும்பினேன். நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். இரவு முழுவதும் இந்த எதிர்பார்ப்பிலேயே எனக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் இது என் தவறான புரிதல் என்று நிரூபணமானது. நான் அறைக்கு வந்து அதிக நேரமாகவில்லை. அறையின் கதவு தட்டப்பட்டது. முதலில் நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் ராஜின் குரலை கேட்டு அவனை உள்ளே வர அனுமதித்தேன். அவன் தலை குனிந்து அறைக்குள் வந்து என் முன் பணத்தை வைத்துவிட்டு, இந்த பணம் என் அறைக்கு செல்லும் வழியில் கிடந்தது, இது என்னுடையது அல்ல என்று சொன்னான். இந்த பேச்சு எனக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த பணம் சுமார் 2 லட்சம் மதிப்புடையது. நான் ராஜிடம், இந்த பணம் என்னுடையதும் அல்ல, நீ வேண்டுமானால் இந்த பணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். நான் அவனுக்கு அவனது விசுவாசத்துக்கான பரிசை கொடுக்க விரும்பினேன். ராஜ் கைகளை கூப்பி, மேடம், நான் உழைத்த பணத்தையே சாப்பிடுபவன். அடுத்தவர் பணத்தை நான் விரும்பவில்லை. அதனால் நான் அதை எந்த வகையிலும் வைத்திருக்க முடியாது என்று சொன்னான். அவன் காலியாக திரும்பி சென்றான். பணம் என் முன் கிடந்தது. ராஜின் உண்மைத்தன்மை சுத்தமாக இருக்கிறது. அவன் என் எந்த விலை உயர்ந்த பொருளையும் தொடமாட்டான் என்று என் இதயம் நம்பியது. இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது. அதுதான் எங்கள் இருவருக்கும் இடையிலான மரியாதை. நானும் இன்னும் இளம் பெண்.
அவனும் இளமையின் வாசலில் அடியெடுத்து வைத்திருந்தான். அதனால் நாங்கள் இருவரும் பங்களாவில் தனியாக இருப்பது சரியல்ல. இது எனக்கும் தெரியும். ஆனால் நான் வேறு யாரையும் என்னுடன் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ராஜால் இந்த சோதனையில் வெற்றி பெற முடியுமா? அதனால் நான் எப்போதும் அவனை வைத்துக் கொள்ளலாம். நான் சிவப்பு நிற சேலையை அணிந்து மேக்கப் செய்தேன். விதவையான பிறகு நான் இவ்வளவு மேக்கப் செய்ததில்லை. கண்ணாடியில் என் பார்வையை செலுத்திய போது நான் ஆச்சரியப்பட்டேன். என் அழகை என்னால் தாங்க முடியவில்லை. நான் முழுமையாக தயாராகி சோஃபா மீது சென்று அமர்ந்தேன். ராஜிடம் மாலை டீயை எடுத்துக்கொண்டு என்னுடனே அமரும்படி சொன்னேன். ராஜ் டீயை கொண்டு வந்தபோது நான் அவனை வற்புறுத்தி என் எதிரில் அமர வைத்தேன். அவனிடம் அவனுடைய சொந்த விஷயங்களை பற்றி கேட்க ஆரம்பித்தேன். அவன் சில சமயங்களில் என் கண்களை உயர்த்தி பார்த்தான். பிறகு உடனே பார்வையை தாழ்த்தி கொண்டான். அவனது இந்த பாங்கு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் ஒருமுறை கூட என்னை முழுமையாக பார்க்கவில்லை. என் ஒவ்வொரு கேள்விக்கும் ராஜ் மிகவும் அடக்கத்துடனும் மரியாதையுடனும் பதிலளித்தான். அவன் மிகவும் மரியாதைக்குரிய வெட்கப்படும் பையன் போல் தோன்றினான். உண்மை என்னவென்றால் நான் ராஜின் குணத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தேன். உண்மையிலேயே அவன் ஒரு நல்ல மனிதன். ஆனால் நான் இன்னும் சில நாட்கள் அவனை சோதித்து பார்க்க விரும்பினேன். அதனால்தான் நான் தினமும் புதிய உடைகளை அணிவேன். சில நேரங்களில் அவனை பகலில் என் அறைக்குள் என்னுடன் உட்கார வைப்பேன். சில நேரங்களில் தோட்டத்தில் உட்கார வைப்பேன். ஒரு நாள் இரவு நான் அவன் அறைக்கு சென்று அவனை வெளியே அழைத்தேன். அவன் உடனே வெளியே வந்தான். நான் இளஞ்சிவப்பு நிற நைட்டி அணிந்திருந்தேன். இன்று அவன் என்னை ஒரு முறையாவது முழுமையாக பார்ப்பான் என்று நான் நம்பினேன். ஆனால் இன்றும் அவன் தலையை குனிந்தே நின்றான். நான் ராஜிடம் எனக்கு தூக்கம் வரவில்லை, எனக்கு காபி செய்து கொடு என்று சொன்னேன். நான் அவன் பின்னால் சமையலறைக்கு வந்தேன். நான் சமையலறை வாசலில் சாய்ந்து நின்றேன். என் முடி முற்றிலும் விரிந்திருந்தது. என் பார்வை ராஜ் மீது பதிந்திருந்தது. ஆனால் அவன் முற்றிலும் காபி செய்வதில் மூழ்கி இருந்தான். அவன் காபியை செய்து என் முன் வைத்துவிட்டு எப்படி வந்தானோ அப்படியே திரும்பி சென்றான். அவனது இந்த பாங்கு என்னை முற்றிலும் தோற்கடித்தது. அவன் எப்படியோ என் அழகிலிருந்து பார்வையை திருடி விட்டான். இது எனக்கு முற்றிலும் நம்ப முடியாததாக இருந்தது. ஏனென்றால் இன்று வரை என் வாழ்க்கையில் வந்த எந்த ஆணும் என்னை பார்த்தபோது கண்ணிமைக்க மறந்ததில்லை. ஒரு நாள் மாலை நான் கருப்பு நிற அழகான கவுன் அணிந்து தலைமுடியை விரித்து முழுமையாக தயாரானேன். ராஜ் என் மீது பார்வையை செலுத்த மாட்டான் என்று நான் நம்பினேன். நான் கட்டிலில் படுத்தேன். ராஜ் அறைக்குள் வந்தான். நான் அவரிடம் எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது, என் தலையை அழுத்திவிடு என்று சொன்னேன். அவன் என் அருகில் வந்து அமர்ந்து தன் கைகளால் என் தலையை அழுத்த ஆரம்பித்தான். என் இதயத்தில் நினைத்தேன், இன்றைய சோதனை முடிந்தது. இப்போது நான் ராஜை வேலைக்காரனாக இல்லாமல் சகோதரனாக அல்லது மகனாக என் பங்களாவில் வைத்துக் கொள்ளலாம். நான் எழுந்தவுடன் ராஜ் என்னை பார்த்து, மேடம், நான் இனி உங்களுடன் வேலை செய்ய முடியாது என்று சொன்னான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அவனை பார்த்து ஏன் என்று கேட்டேன். அவன் என்னை விட 8 வயது சிறியவன். ஆனால் அவன் என் முன் ஒரு பெரிய மனிதனை போல் பேசிக் கொண்டிருந்தான். அவன் அழுதபடி, மேடம், நான் ஒரு கண்ணியமான மரியாதைக்குரிய பையன். என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் உங்கள் இந்த செயல்களும் இந்த உடைகளும் என் விசுவாசத்திலிருந்து என்னை திசை திருப்புகின்றன. நான் ஒரு ஆண். இயற்கையாகவே நான் எதிர்பாலினத்தின் மீது நாட்டமுடையவன். ஆனால் இன்று வரை என் குணத்தை நான் முழுமையாக பாதுகாத்து வந்துள்ளேன். ஆனால் இப்போது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த பங்களாவில் தனியாக இருக்கிறோம். இப்போது நமக்கு இடையே மூன்றாவது ஒரு பிசாசு வந்துவிட்டது போல் எனக்கு தோன்றுகிறது. இதுவரை நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். ஆனால் எந்த ஒரு நாள் நான் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நான் உங்கள் முகத்தை பார்க்க முடியாத ஒரு செயலை செய்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னான். உயரமான வளர்ந்த இளைஞன் என் முன் நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான். நான் அதிர்ச்சியடைந்த கடலின் ஆழத்தில் சென்று கொண்டிருந்தேன்.
அவன் மரியாதையுடன் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆனால் நான் தான் அவனுடன் தவறான செயல்களை செய்து கொண்டிருந்தேன். நான் அவனை சோதித்துக் கொண்டிருந்தேனா அல்லது அவனுக்கு முன் என்னையே சமர்ப்பித்துக் கொண்டிருந்தேனா என்று தெரியவில்லை. இப்போதுதான் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். அவன் சொன்னது சரிதான். எந்த ஒரு பலவீனமான தருணத்திலும் அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் எனக்கு தவறு செய்திருந்தால் நான் என் மரியாதையை இழந்திருப்பேன். அவனை தரக்குறைவானவன் என்று நினைத்திருப்பேன். ஆனால் தவறு முழுவதுமே என்னுடையது. அவன் திரும்பி போக அனுமதி கேட்டான். நான் கைகளை கூப்பி, என்னை மன்னித்து விடு, நான் உன்னை சோதிக்க மட்டுமே விரும்பினேன், ஆனால் நானே தோல்வியடைந்து விட்டேன் என்று சொன்னேன். அவன் முன் நான் மிகவும் சிறியவளாக உணர்ந்தேன். ராஜ், மேடம், நீங்கள் அழகானவர், இளம்பெண். என்னை போன்ற ஒரு பையனை வேலைக்கு வைத்துக் கொள்வதற்கு பதிலாக நீங்கள் ஒரு நல்ல மனிதனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். நான் அவனிடம், இப்போது எனக்கு உறவுகள் மீது நம்பிக்கை போய்விட்டது. ஏனென்றால் நான் இருந்த இடத்தில் உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் எந்த மதிப்பும் இல்லை. என் சொந்த பெற்றோரே 2 நாட்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு என் அண்ணனுடன் அமெரிக்கா சென்று விட்டனர். எப்படியும் அவர்கள் இங்கு இருந்த போதும் இல்லாத போதும் எனக்கு சமம்தான் என்று சொன்னேன். ராஜ், இன்று இல்லாவிட்டாலும் நாளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டியதுதான். நான் இன்னும் சில காலத்திற்கு உங்களிடம் வேலைக்காரனாக இருக்க சம்மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் வேறு ஒரு வேலைக்காரியை விரைவாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னான். நான் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு அமைதியாக இருந்தேன். என் அறியாமையால் ஒரு விசுவாசமான வேலைக்காரனை இழந்து விட்டேன். இனி அவன் எந்த சூழ்நிலையிலும் என்னுடன் இருக்க மாட்டான் என்று எனக்கு தெரியும். சில நாட்களுக்கு பிறகு ராஜ் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை எனக்கு வேலைக்காரியாக வைத்துவிட்டு என்னிடம் விடைபெற்று சென்றான். அவன் நிரந்தரமாக கிராமத்திற்கு திரும்பிவிட்டான். இன்றும் நான் ராஜை நினைக்கும் போது என் கண்கள் ஈரமாகிவிடும். அவன் இந்த ஆசையின் காலத்தில் புதியவன். பலமுறை வாய்ப்புகள் கிடைத்த போதும் அவன் என் மீது கெட்ட எண்ணம் வைக்கவில்லை. ஒரு விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். எல்லா உறவுகளும் சோதிப்பதற்காக இல்லை. சில சமயங்களில் நாம் சோதிக்கும் முறையே மற்றவர்களை நம்மிடமிருந்து விலக்கிவிடும். சில உறவுகளை சோதிக்காமலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவன் ஒரு நல்ல மனிதன் என்று நான் முதல் நாளிலிருந்தே அறிந்திருந்தேன். ஆனால் அவனை சோதிக்கும் முயற்சியில் நான் அவனை இழந்துவிட்டேன். என் வேண்டுகோள் உங்களுக்கும் இதுதான். உங்கள் விலை மதிப்பெற்ற உறவுகளை வேண்டுமென்றே நீங்கள் இழக்க நேரிடும் சோதனைகளில் ஒருபோதும் ஆழ்த்தாதீர்கள். நண்பர்களே, இதுதான் இன்றைய கதை. கதை பிடித்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் கருத்து தெரிவியுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.